அறிமுகப்படுத்திடவும் எம் தலைவர் பேராசிரியர் மதுரைவீரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று இந்த இனிமையான மாலை பொழுதில் எங்களது ஜூம் இணைப்பில் இலங்கை மனவளக்கலை மன்றத்தின் ஜூம் இணைப்பில் இணைந்திருக்கும் மூத்த பேராசிரியர் திரு மாணிக்க பழனிசாமி ஐயா வேலுசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஐயா அவர்கள் எங்களோட ரொம்ப இலங்கை மனவளக்கலை மன்றத்துக்கு புதியவர் அல்ல. அவர் ஆரம்ப காலத்திலிருந்து எங்களோட இணைந்து நிறைய நம்ம மன்றங்கள் வந்து சேவையாற்றியிருக்கார் ஐயா அவர்கள். அதோடு மட்டுமல்ல, ஐயா அவர்கள் கடந்த 29 வருடங்களாக மனவளக்கலையில் தொடர்ந்து சேவையாற்றி கொண்டிருக்கிறார். அதே நேரம் அவர் கோயம்புத்தூரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 35 வருட காலம் வேலை செஞ்சார். அந்த காலத்தில் கூட அவர் வந்து மனவளக்கலையில் இணைந்து, அப்பயே அவர் மனவளக்கலையில் இணைந்து சேவையாற்றிக்கு இருந்தார். இப்போ அதிலிருந்து முழு நேர ஓய்வு பெற்று முழுமையாக தன்னை மனவளக்கலையில் ஈடுபடுத்திக்கிட்டு நிறைய ஐயா அவர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் ஜூம் நிகழ்ச்சிகளையும் சொந்தமாகவும் நிறைய அவங்க மன்றத்திலையும் அவர் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஐயா அவர்கள் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. மகரிஷியை இணைத்து பல புராண இதிகாசங்களோட மகரிஷி தத்துவங்களை இணைத்து கீதை, மகாபாரதம் போன்ற இதுகளெல்லாம் அவர் வந்து மகரிஷி தத்துவத்தை இணைச்சு நிறைய இந்த மாதிரி புக்குகள் எழுதியிருக்காரு. நிறைய இந்த மாதிரி ஸ்பீச்சும் நிறைய பண்ணியிருக்காரு ஐயா அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஆலியார்ல நிறைய அவர் பேசியிருக்காரு ஐயா அவர்கள். இப்படி நிறைய நம்ம மனவளக்கலையை அவர் இதாக எடுத்துக்கிட்டு மகரிஷி அவருடைய தத்துவங்களை கொண்டு போய் இந்த உலகமெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த பெரிய ஒரு கோட்பாடில் ஒரு ஆவலில் நம்ம எப்படி இதில் ஒரு பாடுபட்டு இருக்கோம், அதே மாதிரி ஐயா அவர்களும் முழுமையாக தன்னை இணைத்து இதை உலகம் பூரா கொண்டு வந்து சேர்க்கணும், உலக அமைதி ஏற்படணும், தனிமனித அமைதி, உலக அமைதிங்கிற அந்த கோட்பாடை கொண்டு வரணும் அப்படிங்கிறத செஞ்சுருக்காரு. கடந்த முறை ஐயா அவர்கள் நம்மளோட குண்டலி யோகமும் அம்மன் தத்துவமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசினாங்க கடந்த முறை. இந்த முறை ஐயா அவர்கள் காந்தமும் கந்தனும் அப்படின்னு அன்பர்கள் நிறைய காட்டிக்கிட்டாங்க. முருகனை பொறுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லி. போன முறை அம்மனை பொறுத்து நிறைய பேசியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பயணம் இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து நம்ம மற்றவங்களுக்கு விளங்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஐயா அவர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் செவிமடுத்து இதை பயனடைம்படி கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களை வருக என்று வரவேற்று வாழ்த்து கூறி எங்கள் இலங்கை மனவளக்கலை மன்ற சார்பாக அவரை உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வளமுடன். ஐயா 1 மணி நேரம் தானே? 1 hour ஐயா. ஓகே ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, இந்த இணையதள நிகழ்விலே இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். இன்றைக்கு காந்தமும் கந்தனும் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மகரிஷி அவர்கள் காந்தத்தை பற்றி மிக சிறப்பான ஒரு கவி தந்திருக்கிறார்கள். வான்காந்தம் ஜீவகாந்தம் வளம் ஆற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெறுவதி இதனோடு விண் சுழலின் அலை இணைந்து உறைந்திட ஆன்மாவாய் ஆளும் ஜீவகாந்தமாகும் உடலினில் ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த விலை அறிவு அது மிக வியக்கத்தக்க அதன் பழக்கை நிலை மனமதே என்று 8 வரிகளை மிக அற்புதமாக
காந்தத்தை பற்றிய முக்கியத்துவத்தையும் அதன் வழியாகவே ஒருவர் இறை தத்துவத்தை அறியவும் அனுபவத்தில் உணரவும் இயலும் என்பதை விளக்கியிருக்கிறார்கள். பொதுவாக மனிதன் கடவுளை ஏன் தேடினான் என்று மனித வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற போது, நாடோடிகளாக வாழ்ந்த காலத்துல உணவு இல்லாமல் இறந்த போதுதானே சிந்தித்தான் ஏன் இது நேர்ந்தது என்று. அதன் காரணத்தை கண்ட போது உணவை கடவுளாக வழிபட்டான். அந்த தொடர்ச்சி தான் மேன்மையடைந்து கொண்டே வந்து பிறகு அறிவின் மேம்பாட்டிலே மகான்கள் தோன்றிய போது இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் மூலப்பொருளாகிய தெய்வம் என்பது சுத்த வெளியாக அரூபமாக இருக்கிறது. அந்த அரூப பொருளை தான் தோற்றங்களாக அனைத்துமாக பரிணமித்திருக்கிறது என்பதையெல்லாம் சூசகமாக சொன்ன காலமும் உண்டு. அதிலிருந்து ஒரு தெளிவான விஞ்ஞானபூர்வமான அறிவுபூர்வமான விளக்கத்தை தந்த காலம் சமீபத்தில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அவதரித்ததனால் நமக்கு கிடைத்தது. இதை ஏன் மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கண்ணாசன் ஒரு 4 வரியை சொல்வார். மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா? மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? அதாவது மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால், இந்த நாள் இந்த நேரத்தில் தான் பிரிவு நிகழும், அதுவரை எந்த நோய் வந்தாலும் உனக்கு வலியும் இருக்காது, மரணமும் இல்லை, நீ விரும்பிய பொருள் நினைத்த மாத்திரத்தில் கிடைக்கும் என்று இயற்கை நீதி அமைந்திருந்தால் யாராவது தெய்வத்தை தேடுவார்களா, மதிப்பார்களா, வணங்குவார்களா? எனவே மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை மதிக்க மாட்டான். மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் அதுவும் சாத்தியமில்லை. அப்போ மதங்களும் வேதங்களும் சொன்ன உண்மைகளை புரிந்து கொள்வதற்கே இன்றைக்கு மிக கடினமாக இருக்கின்ற பொழுது, இன்றைக்குள்ள மனிதன் எங்கே போய் தெய்வத்தை தேடி நமக்கு அறிவிக்கப் போகின்றான்? அதன் விளைவு என்ன என்றால் பல வகையான குழப்பங்கள், மத ரீதியான கலவரங்கள். இவற்றம் தவிர்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெய்வத்தை பற்றிய, தெய்வ நீதியை பற்றிய தெளிவான விளக்கமும் அனுபவமும் வேண்டும். அதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு எளிய முறை தியான பயிற்சியும் கொடுத்திருக்கிறார்கள், குண்டலினி யோகமாக. அதே சமயத்துல தத்துவ விளக்கமாக தெய்வத்தை அனுபவத்தில் உணரக்கூடிய வகையிலே பாதையை காட்டி, பிறகு தவத்தின் மூலமாக உணர்வதற்கான ஆசீர்வாதத்தையும் தீட்சை முறைகளாக தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த கந்தனை பற்றிய ஒரு கருத்துக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கின்றோம், காந்தமும் கந்தனும். இந்திய திருநாட்டிலே தோன்றிய இதிகாசங்கள் மகாபாரதமும் ராமாயணமும். இன்னொரு இதிகாசம், 3வது இதிகாசம் என்றால் காளிதாசர் இயற்றிய குமார சம்பவ் என்ற வட நூல். அதை தமிழ் படுத்தியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ற தமிழ் அறிஞர். குமார சம்பவ் என்ற வடநூலை கந்த புராணம் என்று 10,345 கவிகள் வழியாக தமிழ் படித்திருக்கின்றார். இது ஆரம்பத்தில் ஸ்காந்த புராணம் என்றுதான் இருந்தது. பிறகு அது மருவி காந்த புராணமாகி தற்போது கந்த புராணமாக மாறிவிட்டது. காந்த கடவுள்தான் கந்தன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூலத்திலிருந்தே பார்க்கணும். இப்போ முருகனுக்கு ஒரு பெயர் ஆறுமுகன் என்பது.
சரவண பவ என்று 6 முகங்களாக பேசப்படுகிறது. முருகனுக்கு 6 முகங்கள் உண்டு என்றால் அவனை ஈன்ற சிவனுக்கு எத்தனை முகங்கள் உண்டு என்று பார்க்கின்ற போது சைவ சித்தாந்தம் சொல்கின்ற கருத்து சிவனுக்கே 6 முகங்கள் உண்டு. அங்க இல்லை என்றால் இங்க வந்திருக்க முடியாது. பகவத்கீதையில ஒரு குறிப்பு உண்டு, இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. அப்ப இருக்கின்ற ஒன்றுதான் மாற்றம் பெற முடியுமே தவிர இல்லாத ஒன்று இங்கே வரவே முடியாது. எனவே முருகனுக்கு 6 முகங்கள் வந்தது என்றால் சிவனிடத்துல இருந்திருந்தால்தான் இங்க வந்திருக்க முடியும். அதை சைவ சித்தாந்தம் மிக அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறது. அந்த 6 முகங்கள் என்ன என்றால் அகோரம், ஈசானம், தத்புருஷம், சத்யோஜதம், வாமதேவம், திருவதனம் என்று 6 முகங்கள் சிவனுக்கு உண்டு. இதன் பொருள் என்ன? இந்த 6 வட சொற்களுக்கு பொருள் என்ன என்றால் அகோரம் என்றால் கும் இருட்டு என்று பொருள். ஈசா என்றால் மூலம். ஈசா ந என்றால் தனக்கு ஒரு மூலம் இல்லாதது என்று பொருள். தத்புருஷ என்றால் தத் என்பது இறைநிலை, புருஷ என்றால் அறிவு. அப்ப சிவமே அறிவாகவும் இருக்கிறது என்பது கருத்து. இதைத்தான் மகரிஷி அவர்கள் அறிவே தெய்வம் என்று முழுமைப்படுத்துகிறார்கள். இந்த 3 பண்புகளும் சுத்தவெளியில் உள்ளது. அதிலிருந்து எழுச்சி பெற்ற நிலை சத்யோஜதம். அதாவது அந்த சுத்தவெளியின் தன்மை எழுச்சி பெற்று துகளாக சக்தியாக விரிந்த நிலை சத்யோஜதம். அப்படி விரிந்த துகள், அதாவது இறை துகள் என்று பொருள். அப்படி விரிந்த துகள் இணைந்து விண்ணாகிறது. இந்த இறை துகளை விட சிறியது எதுவும் இல்லை. அதே போல பிரபஞ்சத்தை விட பெரியதும் எதுவும் இல்லை. சாமி சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இதிலிருந்து இந்த அணுக்களை எல்லாம் எடுத்து வெளியே போட்டு விட்டால் பிரபஞ்சம் எங்கே இருக்காது. எனவே சிறிதினும் சிறிது பெரிதினும் பெரிது எது என்றால் அதுதான் சிறிதினும் சிறிதாக உருமாறியது சிவம், பெரிதினும் பெரிதாக பரிணமித்தது அதே சிவம்தான். எனவே வாம என்றால் சிறியது, நுணுகியது, வாமனன் என்று பொருள். தேவோ என்றால் விரிந்தது, பெரியது என்று பொருள். அப்போ சிறியதாகவும் பெரியதாகவும் இருப்பது சிவம் என்பது வாமதேவம். 6வது முகம் திருவதனம், அகோர முகம், அது அதோ முகம் என்றும் சொல்லுவார்கள். திருவதனம் என்றால் திரு என்பது காந்தலைகளை குறிப்பிடக்கூடியது. அப்ப காந்தலைகளாக வெளிப்பட்டதும் அதே சுத்தவெளிதான் என்று 6 பண்புகளே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன. இதற்கு மூலப்பொருளாகிய உள்ளது சிவமாகிய சுத்தவெளிதான் என்பதை சைவ சித்தாந்தம் காட்டுகிறது. சரி, இந்த சிவத்திலிருந்து எழுச்சி பெற்றது துகள், இறை துகள். இந்த இறை துகள் தோன்றிய போது காந்தம் எப்படி தோன்றியது? அது சின்ன குறிப்பாக பார்த்துவிட்டு பிறகு முருகனுக்கு வருவோம். பின்னப்பட்ட துகள் அந்த சுத்தவெளியின் அனைத்து இயல்புகளும் குணங்களும் ஆற்றலும் சிறு அளவிலே பின்னப்பட்டதுதான் இறை துகள். அந்த துகளின் ஆற்றல் எழுச்சி பெற்ற போது சுழல் அலையாக, விரிவலையாக விரிந்தது. அந்த விரிவு சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியோடு கலப்புற்ற போது காந்தமாக மாறியது. அப்போ இறைத்துகள் எவ்வளவு நுணுகியது என்றால் இன்றைக்குள்ள எந்த விஞ்ஞான கருவியினாலும் அளக்க முடியாத அளவுக்கு நுட்பமானது. அதை கடந்த 2013ஆம் ஆண்டிலே விஞ்ஞானம் இறைத்துகள் என்பதை காட் பார்ட்டிகிள் என்று அறிமுகப்படுத்தி, God particles cannot be seen, cannot be measured
என்று நிரூபித்து விட்டது. எனவே அந்த இறை துகள் தான் அனைத்துமாக மாற்றம் பெற்றதனால் அந்த சிறு துகளில் 3 அமைப்புகள் இருந்தாலும் கூட அது மொத்த துகளை காந்த துகளாக கொள்வதும் பொருந்தும் என்று மகரிஷி சொல்வார்கள். எனவே இதுதான் காந்தம் பிறந்த இடம். பிறகு அது இணைந்து விண்ணாகிய போது ஒரு விண்ணுக்கும் இன்னொரு விண்ணுக்கும் இடையிலே தூரம் எல்லாம் அமைந்து அதிலே பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்ததுனால பஞ்சபூதங்கள் வந்தது. பஞ்சபூதங்களிலிருந்து ஜீவன் வருகிறது. இப்போ சிவத்திலிருந்து எழுச்சி பெற்ற இறைத்துகள் சக்தி, அந்த சக்தியின் தொகுப்பு விண். இந்த விண் முதல் மண் வரை பஞ்சபூதங்கள். அப்ப பஞ்சபூதங்களுக்கு மூலப்பொருள் விண் என்ற அடிப்படை துகளாக இருப்பதனால விண் நாயகன் விநாயகன் என்று சொன்னார்கள். விநாயகன் அதாவது தனக்கொரு நாயகன், தலை இல்லாத கடவுள் என்று சொல்லுவார்கள். அது சரியான கருத்து அல்ல. ஏனென்றால் விநாயகனை விட சிறந்த கடவுள் இல்லை என்றால் அப்ப சிவத்துக்கு என்ன மதிப்பு? எனவே விநாயகனுக்கு பொருள் தனக்கு ஒரு தலைவன் இல்லை என்பது அல்ல, அது தவறான கருத்து. விண் முதல் அனைத்திற்கும் மூலமானது, பஞ்சபூதங்கள் மூலமானது விண். எனவே விண் நாயகன் விநாயகன் என்பதுதான் சரியான கருத்தாக இருக்க முடியும். இப்போ சிவம் சக்தி பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாக கணபதி வந்தாச்சு. இந்த அடுத்த நிலை என்ன என்றால், அந்த சுத்த வெளியில் இருக்கின்ற அழுத்தம் என்ற தன்மை அது மலர்ச்சி பெறுகின்ற போது விரிவு பெற்ற நிலையில தானே விரிவும் ஈர்ப்பும் சேர்ந்து காந்தமா மாறுது. அதனால் அந்த காந்தத்தை வெளிப்படுத்துகின்ற இடம் பஞ்சபூதங்களுக்கு இருந்து ஜீவங்கள் வருகின்ற போது உணர்கின்ற சிறப்போடு வருகிறது. அந்த உணர்வு தோன்றுகிறது என்பதைத்தான் முருகன் என்று சிறப்பித்தார்கள். அதை எவ்வளவு அழகான ஒரு கருத்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு நாள் நாரதர் ஒரு மாம்பழத்தை எடுத்து வருகிறார். இது ஞான பழம், இதை தாங்கள் அருந்த வேண்டும் என்று சிவனிடத்தில் அர்ப்பணிக்கிறார். சிவன் சொல்லுவாரு, வயதான நாம சாப்பிட்டு என்ன ஆக போகிறது? இளைஞர்கள் அதை அருந்தினால் வருங்காலத்திற்கு பயனாகும். நாரதர் சொல்லுவார், அது முழுமையாகத்தான் சாப்பிட வேண்டும், அதை பகுக்க கூடாது என்றார். அப்படி என்றால் இந்த 2 குழந்தைகளில் யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுத்து விடுவோம் என்று ஒரு போட்டி அறிவிக்கப்பட்டது. யார் இந்த உலகத்தை சுற்றி முதலில் வருகிறார்களோ அவருக்கு இந்த ஞானப்பழம். உடனே முருகன் மயில் வாகனத்தில் கிளம்பிவிட்டார். விநாயகர் போக முடியாது, அவர் சிந்தனை செய்தார். இந்த பிரபஞ்சத்திற்கு மூலப்பொருள் எது? ஈர்ப்பு சக்தியும் விளக்கும் சக்தியும் இணைந்த இருமை நிலை. அந்த விளக்கும் சக்திக்கு பராசக்தி என்றும் பெண்மை என்றும், ஈர்ப்பு சக்திக்கு சிவம் ஆண்மை என்று சொல்லப்படுகிறது. அப்போ சிவசக்தி சுற்றி வந்தால் பிரபஞ்சத்தை சுற்றியாதான் அர்த்தம் என்று அவர் தாய் தந்தை சுற்றி வந்து பழத்தை பெற்று விடுகிறார். பிரபஞ்சத்தை சுற்றி வரப்போன முருகன் பிறகு வந்து பார்க்கின்ற போது ஏற்கனவே முடிவு அறிவிக்கப்பட்டு விட்டது. அவர் கோபம் கொண்டு பழனி மலையில போய் அமர்ந்து விட்டார். இப்ப ஔவையார் வந்து சொல்றார், முருகா நீயே ஒரு ஞானப்பழம், உனக்கு எதுக்கு இன்னொரு பழம்? அதனால்தான் ஞானம் இல்லாத அந்த கணபதிக்கு அந்த கொடுத்துட்டாங்க. இல்லை நீ வருத்தப்பட கொண்டும் இல்லை, கோபப்படுறது கொண்டும் இல்லை என்று சமாதானம் பண்ணுவார். இப்ப காரணம் என்ன பாருங்க, பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பது அதே இறை துகள் என்ற இயக்கத்தின் கூட்டுதான், பஞ்சபத சேர்க்கை தான். அந்த இறை துகள் என்பதற்கு வேதம் என்று ஒரு பொருள் உண்டு. கீதையில யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது என்று ஒரு ஸ்லோகம் உண்டு. யக்ஞம் என்றால் இயக்கம், டைனமிக் ஸ்டேட். அப்ப யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது.
இந்த பிரபஞ்சத்திற்கு உள்ளாகவும் பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் சுத்திருக்கின்ற அந்த காந்த துகள் தான், இறை துகள் தான் இங்க பிரபஞ்சத்துல இயக்க கழகமாக விண்கலமாக இருக்கிறது என்றது அதுக்கு பொருள். எனவே இந்த வேதம் என்கின்ற இறை துகள் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்பதை சுற்றி வந்து பார்க்கின்ற போது இந்த இறை துகளுக்கு மூலம் அந்த பரம்பொருளாகிய சிவம் என்று வேதத்துக்கு அந்தமாகிய வேத நாயகனை கண்டு வேதாந்தியாக முருகன் வெற்றி பெற்றான். தனக்குள் இருப்பது என்ன? ஆத்மா. ஆத்மாவுக்கு மூலம் என்ன? சிவம், சக்தி, ஈர்ப்பும் விளக்கலும். அப்போ தன்னில் இருப்பதும் அதே இறைநிலைதான் என்று தன்னில் இருக்கின்ற சித் என்ற ஆத்மாவை அறிந்து சித்தத்துக்கு அந்தமாக சிவனை கண்டு சித்தாந்தியாக விநாயகன் வெற்றி பெற்றான். சோ 2 பேருக்கும் தோல்வியே கிடையாது. ஒருத்தர் சித்தாந்தியாக வெற்றி பெறுகிறார், முருகன் வேதாந்தியாக வெற்றி பெறுகிறார். இதை தன்னில் இருந்து பின்னோக்கி போகின்ற போது, அதாவது ஜீவாத்மாவிலிருந்து மூலத்தை நோக்கி பயணிக்கின்ற போது ஆத்மாவே சித்தே அந்தமாக சித்தாந்தமாக இருப்பதனால இது அகம் பிரம்மாஸ்மி என்று வேதம் சொல்கிறது. அகம் என்ற நம் ஆத்மாவே பிரம்மமாக, பிரம்மத்துக்கு மூலப்பொருளாகிய சிவமாக இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி. அந்த மூலப்பொருளை தான் எல்லாமாக மாற்றம் அடைந்து வந்திருக்கிறது என்கின்ற போது தத்துவம் அசி. அதாவது நம்மில் இருந்து பின்னோக்கி போவது அகம் பிரம்மாஸ்மி, மூலத்திலிருந்து முன்னோக்கி நம் வரைக்கும் வருவது தத்துவம் அசி. இப்படி வேத வாக்கியங்கள் சிறப்பிக்கின்றன. அதனால் இப்போ இந்த ஞானப்பழம் என்பது என்ன என்றால், நம்முடைய பினில் கிளாண்ட் சொல்லக்கூடிய உச்சில் இருக்கின்ற அந்த சுரப்பிக்கு தான் மாங்காய் வடிவம் ஓமானமாக காட்டப்படுகிறது. அது விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு பட்டாணி அளவிலே மாங்காய் வடிவத்திலே அமைந்திருப்பது பிட்யூட்டரி கிளாண்ட் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. எனவே அந்த சிரசில் இருக்கின்ற உச்ச சக்கரமாகிய கிரவுன் சக்கரமாகிய அந்த துரியத்தில் மனதை வைத்து ஞானம் பெற்ற நிலை, அதுக்கு துணை செய்து ஞானப்பழம். அது யாரும் பங்கு போட்டுக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் ஞானத்தை முழுமையாகத்தான் பெற முடியும், பெற வேண்டும். எனவே அந்த காந்தத்தை அறிந்தவனாக இருப்பதனால்தான் முருகன் ஞான பண்டிதன் என்று சொல்லப்படுகின்றான். இதை நிரூபிக்கக்கூடிய இன்னொரு காட்சி என்ன என்றால், ஒரு நாள் பிரம்மதேவன் கைலாசத்துக்கு வருகிறார். முருகன் இடத்துல கேட்கிறார், ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு பொருள் என்ன? பிரம்மா மறந்து போச்சே என்று தலையை சொல்கிறார். உடனே முருகன் சொன்னார், பிரணவத்திற்கு பொருள் தெரியாமலா உயிர்களை படைக்கிறீர்கள்? அது மிக பெரும் தவறாயிற்றே என்று பிரம்மாவை சிறையில் அடைத்து விடுகிறார். செய்தி சிவன் காதுக்கு போகிறது. சிவபெருமான் முருகனை அழைத்து கேட்கிறார், என்ன முருகா, பிரம்மதேவனை சிறையில் அடைத்து விட்டாயாமே? ஆம் தந்தையே. ஏன்? அவருக்கு பிரணவ பொருள் தெரியவில்லை. அதனால் என்ன? பிரணவத்திற்கு பொருள் தெரியாமல் உயிர்களை, மனிதர்களை படைத்தால் அந்த மனிதர்கள் ஆணவத்துக்கு அடிமையாகி அரக்கர்களாக மாறிவிடுவார்கள். எனவே படைக்கின்ற ஒருவனுக்கு படைக்கப்படுகின்ற ஜீவன் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து தெளிந்து படைக்க வேண்டும். அந்த நுட்பம் தெரியாததால் பிரம்மாவை நான் சிறையில் அடைத்தேன். பிரம்மாவை அடைத்து விட்டால் படைத்தல் நின்று போகுமே, பரவாயில்லை, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, பிரணவத்துக்கு பொருள் என்ன என்று கேட்டார் சிவா. முருகன் கேட்டார், உங்களுக்கும் தெரியாதா? எனக்கும் தெரியல. அப்ப உட்காருங்க என்று சிவனை கீழே அமர வைத்து சிவனுடைய காதிலே ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை விளக்கி சொன்னார். அப்படி சொன்னதால்
முருகனுக்கு 2 பட்டங்கள் அமைந்தன. ஒன்று, தந்தைக்கு மந்திரத்தை உபதேசம் செய்தனால் தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றான். இதைவிட சிறப்பான பெயர் இன்னொன்று என்ன என்றால் குமரகுருபரன். குமரன் என்றால் இளைஞன். அப்போ வயதில் இளைவனாகிய குமரன் குருஸ்தானத்திலே உயர்ந்து பரம்பொருளுக்கு பரதத்துவத்தை பற்றி போதனை செய்ததால் குமரகுருபரன் ஆகிறான். அப்போ அந்த ஞானத்தின் வடிவம் ஞான பண்டிதன் முருகன். அதனால் அவனுக்கு மாம்பழம் தேவையில்லை, இன்னொரு ஞானம் தேவையில்லை. இப்படி 6 நிலைகளிலே முருகனுடைய அமைப்பு என்ன என்றால், காந்தத்தின் தன்மாற்றமாகிய அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இந்த 5ஐயும் உணரக்கூடிய மனம் என்ற சிறப்பும் அமைந்த திருவடிவம் முருகன் என்ற தத்துவம். இப்படி இந்த இதிகாசங்கள் எல்லாமே மூலத்திலிருந்து அன்றைய நாள் வரைக்கும் நடந்த வரலாற்றை விளக்கி சொல்லி, இதை மனித குலம் புரிந்து கொண்டு ஆணவத்திலிருந்து விடுபட்டு அறிவுபூர்வமாக வாழ்க்கையை நடத்தி ஒரு நிறைவாக வாழ்ந்து பிரிய வேண்டும். அதன் மூலம் இந்த உலகம் முழுவதுமே சகோதரத்துவத்தோடு ஒருவருக்கொரு ஒத்துவதை வாழ்ந்து இந்த உலகம் ஒரு சொர்க்குலகமாக இருக்கும் என்ற கருத்தை மையப்படுத்தி இதிகாசங்களை எழுதி வைத்தார்கள். சோ இதிகாசம் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பொருள். அப்படி வாழ வேண்டிய கருத்து வருகின்ற போது 2 நோக்கங்கள் அதுல இருக்கும். ஒன்று, வாழ்வதற்கான நோக்கம் என்ன, நான் ஏன் பிறந்தேன், காரணம் என்ன, இந்த இலக்கு என்ன என்று இயம்புவது, விளக்கி சொல்வது இலக்கு, இயம், இலக்கியம். அப்படி ஞானத்தை நோக்கி வாழ்கின்ற, இலக்கை நோக்கி பயணிக்கின்ற நிலையில உடலுக்கும் மனதுக்கும் வாழ்க்கை வளத்துக்கும் உறவுக்கும் நட்புக்கும் எந்த வகையிலையும் பாதகம் இருக்கக்கூடாது, எல்லா வகையிலையும் ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அந்த வகை எது என்று விளக்கி சொல்லிய போது காப்பு, இயம், காப்பியம் ஆனது. எனவே இதிகாசம் என்ற சொல்லுக்குள் இலக்கியம், காப்பியம் என்ற 2 கூறுகள் உண்டு. இதை இன்னும் நுணுகி பார்த்தால் வாழ்வின் இலக்கு இறை தத்துவத்தை உணர்வது தானே. அப்ப இறை உணர்வு என்று பொருள். அந்த இறை உணர்வை பெறுகின்ற வரைக்கும் வாழ்கின்ற காலத்தில் எல்லா வகையிலேயும் நமக்கு பாதுகாப்பு அமைய வேண்டும் என்றால் அந்த வாழ்வியலுக்கு அறநெறி என்று பொருள். அப்ப இறை உணர்வும் அறநெறியும் இதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்று அந்த இதிகாசம் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்படி தோன்றிய இதிகாசங்கள் 3மே நமக்கு 3 வகையிலே கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன. இப்போ மகாபாரதம், ராமாயணம், குமார சம்பவம், தமிழில வில்லி பாரதம், கம்பராமாயணம், கந்த புராணம். இந்த 3 இதிகாசங்களிலேயும் 3 வில்லன்கள் உண்டு. இந்த 3 பேருக்குள்ளும் பேதம் உண்டு என்பதை புரிந்து கொண்டால்தான் ஏன் 3 இதிகாசங்கள் வந்தன என்ற காரணம் நமக்கு புரியும். ராமாயணத்தில் வில்லன் ராவணன், பாரதத்தில் வில்லன் துரியோதனன், கந்த புராணத்தில் வில்லன் சூரபத்மன். இந்த 3ல் என்னென்ன சொல்லப்படுகிறது பாருங்களேன். முதலாவது, தன்னை திருத்திக் கொள்ள விரும்பாத ஆணவம், அடமண்ட் ஈகோ. இது ராவணன் கதாபாத்திரம். அவன் சீதையை கவர்ந்த பாவச் செயல், அது கண்மம். அதை ஆட்சேபித்த விபீஷணன் முதல் தாத்தா மாலிவான் வரைக்கும் யார் சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை. எனவே தன்னை திருத்திக் கொள்ள விரும்பாத ஆணவம் ராவணன், ராமாயணத்தின் வில்லன். இரண்டாவது, தன்னை திருத்திக் கொள்ள விரும்பினாலும் முடியாமல் தன் ஆணவத்திடமே தோற்று போனவன் துரியோதனன். இது பாரத வில்லன்.
கந்தர் புராணம் 3வது வருகின்ற போது தன்னை திருத்திக் கொள்ள விரும்பி மாயை என்ற மயக்கத்திலிருந்து மனதை பக்குவப்படுத்தி முருகனிடம் சரண் அடைந்தவன் சூரபத்மன். 3 பண்புகள் பாருங்க. தன்னை திருத்திக் கொள்ள விரும்பாத ஆணவம் ராவணன், தன்னை திருத்திக் கொள்ள விரும்பினாலும் தோற்று போனவன் துரியோதனன், தன்னை திருத்திக் கொள்ள விரும்பி வெற்றி பெற்றவன் சூரபத்மன். அதனால் சேவற்கொடியாகவும் மயில்வாகனாகவும் முருகனிடத்திலே உடைமைகளாக அமைந்து போனான். மாயை விலகி முருகனிடம் சரணடைந்ததால் மற்ற 2 வில்லன்களுக்கும் கிடைக்காத பெரும் சிறப்பு சூரபத்மனுக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி? ராமனை வணங்குபவர்கள் ராவணனை வணங்குவதில்லை, கிருஷ்ணனை வணங்குபவர்கள் துரியோதனனை வணங்குவதில்லை. ஆனால் முருகனை வணங்குபவர்கள் சேவற்கொடியையும் மயில் வாகனத்தையும் சேர்த்தே வணங்குகிறார்கள். அதாவது சூரபத்மனையும் சேர்த்தே வணங்குகிறார்கள். எனவே தன்னை திருத்திக் கொண்டதால், கடைசி காலத்தில் இறைவனிடத்திலே சரண் அடைந்ததால் அவன் வணக்கத்திற்குரியவனாக மேன்மை அடைகிறான். அதுபோல மனித வாழ்க்கையிலேயும் இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களிலிருந்து விடுதலை பெற்று ஒவ்வொரு ஆத்மாவும் தன் மூலமாகிய பரமாத்மாவோடு இணைந்து கலந்து கரைந்து வாழ்க்கையை நிறைவு செய்ய வேண்டும். ஜீவ பிரம்ம முக்தி நிலையிலே வாழ்க்கையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இதிகாசங்கள் நமக்கு காட்டுகின்றன. இப்ப இதை புரிந்து கொண்டிருந்தால், இந்த இதிகாசத்தின் உட்பொருளை முறையாக இந்த உலகம் புரிந்திருந்தால் இன்றைக்கு எப்படி இருக்கும் இந்த நாடுன்னு பாருங்களேன். அப்போ இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் வெறும் பக்தி மார்க்கமாக அவதாரங்களாக மட்டுமே அவற்றை ஏற்றுக்கொண்டதால் வந்த விளைவு என்ன என்றால், கிருஷ்ண பக்தர்களாக இருக்கிறார்கள், ராம பக்தர்களாக இருக்கிறார்கள், முருக பக்தர்களாக இருக்கிறார்கள். ஆனால் யாரும் நல்லவர்களாக இருப்பவர்கள் பெரும்பாலும் இல்லை. ஆணவத்தை வென்றவர்கள் எவரும் இல்லை. எனவே அதன் காரணமாக தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது என்று தாய்மார்கள் கேட்டது போல, இந்த பக்த கோடிகள் எல்லாம் ஏன் சாமி பெருசு, உன் சாமி பெருசு என்று போட்டி போட்டு கொண்டு கலவரங்களை தூண்டி விடுகிறார்கள். அதனால் இந்த 3 இதிகாசங்களையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. இப்போ இந்த காந்த கடவுள் 6 முகமாக வந்த அந்த பூர்ண ஆதி நிலை, இது ஏன் வந்தது என்ற ஒரு காரணம் இருக்கு. மனிதன் ஞானம் பெற வேண்டும் என்றால் தன்னில் இருக்கின்ற தீயவற்றோடு எதிர்த்து போராட வேண்டும். அதாவது வதம் என்ற சொல்லுக்கே தன்னில் இருக்கின்ற தீயவற்றை அழித்தல் என்றுதான் பொருள். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குருச்சேத்திர யுத்தம் என்று சொல்வார்கள். குரு என்றால் அறிவு, சேத்திரம் என்றால் இயக்க களம். நம்முடைய உடம்பு, இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் அனைத்துமே அறிவாகிய தெய்வத்தின் இயக்க களம், சக்தி களம். எனவே தன்னுள் இருக்கின்ற குருச்சேத்திரம், இதுல என்ன யுத்தம், என்ன போராட்டம் என்றால் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே நடக்கின்ற யுத்தம். மனிதனுக்கும் அரக்கத்தனத்திற்கும் இடையே நடக்கின்ற யுத்தம். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே நடக்கின்ற யுத்தம். இந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இதிகாசங்கள் காட்டுகின்ற வழிவகை. எப்படி வெற்றி பெறுவது என்ற வழிவகை காட்டுகின்றன. அதன்படி தேவர்கள் அசுரர்கள் எப்பவுமே எதிர்கட்சி தான். யார் தேவர்கள், யார் அசுரர்கள்? முதல் இந்த வார்த்தைக்கு நாம் பொருள் புரிந்து கொண்டால்தான் இதிகாசங்கள் புரியும். தேவர்
என்றால் கர்ம ஞான இந்திரியங்கள். இந்த கர்ம ஞான இந்திரியங்களை எது ஆட்டி வைக்கிறது, எதன் அதிகாரத்தில் இவை செயல்படுகின்றன என்றால் மனமாகிய ஜீவகாந்த களத்தின் அதிகாரத்தில் தான் இவை செயல்படுகின்றன. காந்த தத்துவத்தில் காந்தத்தின் திணிவும் தரமும் எவ்வாறு இருக்கிறதோ அதுதான் நம்முடைய புலன்களின் செயல்திறமும் நாம் பெறக்கூடிய இன்பங்களும். எனவே தேவர்கள் என்றால் தெய்வ நீதிக்கு உட்பட்டு மனம் அடக்கத்தோடு செயல்பட்டு 5 கர்மேந்திரியங்களையும் 5 ஞானேந்திரங்களையும் முறையாக பயன்படுத்தி வாழ்வில் எல்லா நலன்களையும் இனிமையாக துய்ப்பது அது தேவர்கள் என்று கருத்து. அசுரர்கள் என்றால் ஆணவத்தின் வெளிப்பாடாக அனைத்தும் எனக்கே வேண்டும் என்றும் தன்னை விட யாரும் உயர்ந்துவிடக் கூடாது என்றும் சுயநலமும் பேராசையும் கொண்ட அரக்கத்தனத்தின் வெளிப்பாடு. அசுரர், அரக்கர், சைத்தான், சாத்தான், இப்படி எந்த வார்த்தை சொன்னாலும் அது மனதைத்தான் குறிப்பிடும். மனம் அரக்கத்தனமானது. மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்பார் ஓஷோ. உயிரின் பழக்க நிலை மனம் என்பார் மகரிஷி. ரெண்டு ஒரே கருத்து தான். எனவே மனம் என்பது இன்பங்களை நோக்கிய வெளிப்பாடு. அறிவும் இன்பத்தை நோக்கியதுதான், ஆனால் எல்லை மீறாது. அப்போ அறிவின் செயல்பாடுகள் இன்பங்கள் மாத்திரமே. மனதின் செயல்பாடுகள் இன்பங்களும் இருக்கலாம், துன்பங்களும் வரலாம். இன்பத்தை எதிர்பார்க்கின்ற பயணத்திலேயே துன்பங்களை சந்திப்பது மனம். அதிகமான இன்பத்தை விரும்புகிறது, அளவு மீறி முறை மாறுகின்ற போது துன்பமாக மாறுகிறது. அப்ப இன்பத்தை தேடிய மனமே துன்பத்தில் துடிக்கிறது. இது மனதின் இயல்பு, அறியாமை, மயக்கம், மாயை. அதற்கு ஆணவம் காரணம். அதனால் தேவர்களுக்கும் இந்த அசுரர்களுக்கும் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் எப்போதும் ஒரு தொடர் யுத்தம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த சனம் வரைக்கும் உண்டு. இதுல எது எதை வெல்ல நினைக்கிறது என்றால் அறிவு அமைதியா இருக்கும், புலன்கள் அமைதியாத்தான் இருக்கும். இந்த மனசு தான் அதை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கும். அதனால் இந்த மனம் தான் விரும்புகின்ற அளவுக்கு அனுபவிக்க வேண்டும் என்ற வேகத்தின் காரணமாக என்ன நினைக்கிறது, இந்த அளவுமுறையெல்லாம் இருக்கக்கூடாது, நாம் நினைத்தபடி நினைத்தவாறு அனுபவிக்கணும். அதற்கு சுக்கராச்சாரியார் ஒரு வழி சொல்றார். சுக்கராச்சாரியார் யார் என்றால் சுக்கிலம் ஆச்சாரியார் சுக்கராச்சாரியார். சுக்கிலம் என்றால் நம்முடைய வித்து சக்தி தங்கியிருக்கின்ற ஆத்மா. ஆச்சாரியார் என்றால் அந்த ஆத்மாவிலே என்ன பதிவுகள் இருக்கின்றனவோ அதை செயல்படுத்துபவர். அப்ப சுக்கராச்சாரியார் என்றால் சஞ்சித பிராரப்த கர்ம வினைகளை வெளிப்படுத்துகின்ற தன்மை. அப்ப என்ன சொல்லுவாரு, தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வெளிப்படுத்துவார். அதை பெருக்கிக் கொள்வதற்கு என்ன குறுக்கு வழி இருக்கிறது அதையெல்லாம் காட்டுவார். அப்போ அசுரர்களின் குலகுரு சுக்கராச்சாரியார். ஏன்னா எல்லா வகையான குற்றங்களுக்கும் அவர்தான் ஆராய்ச்சி மணி. ஒவ்வொன்றா புதிதாக நுட்பங்களை கண்டுபிடித்து சொல்லுவார். எப்படியெல்லாம் மற்றவர்களை ஏமாற்றலாம், எப்படியெல்லாம் மற்றவர்களை அடக்கி ஆளலாம், எப்படியெல்லாம் உயர்ந்த பதவிக்கு போகலாம் என்று குறுக்கு வழி சிந்தித்து அதை செயல்படுத்துகின்ற வழிவகைகளை காட்டி கொடுப்பார் சுக்கராச்சாரியார். இந்த அமைப்பின்படிதான் இப்போ அசுர அரசன் அசுரேந்திரன், அவனுக்கு இவர் ஐடியா சொல்றார் சுக்கராச்சாரியார். இந்த தேவர்களை நிரந்தரம் அழிக்க வேண்டும் என்றால் ஒன்று செய்யணும். உன்னுடைய மகள் மாயை, அவள் மற்றவரை மயக்குவதிலே
சர்வ வல்லமை பெற்றவள். அவளை அனுப்பி கஸ்யப முனிவனை, அவர் சிறந்த தவசிரேஷ்டர், அவரை மயக்கி அவர் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள சொல். அந்த குழந்தைகளை தவம் செய்ய வைத்து சிவபெருமானிடத்திலே திவ்ய வரங்களை பெற்றுக்கொள்ளவை. அதன் பிறகு யாரும் முன்னே வெல்ல முடியாது. இது பார்ப்பதற்கு தீய திட்டத்தை போல் தோன்றினாலும் உள் நோக்கம் என்ன என்று பார்த்து என்றால், சிவத்தை அறிந்துவிட்டால் ஆணவம் போயிடும் தான். ஆனா இவர்கள் சிவத்தை வழிபடுவதற்காக என்றால் வரங்களை பெறுவதற்காக மட்டுமே, ஞானத்திற்காக அல்ல. இது இன்றைக்கும் தொடர்கின்ற அவலம். ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகின்ற பக்தர்களில் எத்தனை பேர் இறைவா எனக்கு ஞானத்தை கொடு என்று கேட்கிறார்கள்? எத்தனை பேர் இறைவா எனக்கு இந்த வசதிகளை கொடு, இந்த சிக்கலை தீர்த்து வை என்று கேட்கிறார்கள்? ஞானத்தை கேட்கின்ற பக்தன் எத்தனை பேர் இருப்பார்கள்? இதுதான் அசரத்தனத்துடைய வெளிப்பாடு. அதனால் இப்ப மாயை தன்னை மிக அழகான பெண் வடிவமாக மாற்றி அமைத்துக் கொண்டு தவத்தில் இருக்கின்ற காசிப முனிவனை சுற்றி வருகிறார். அந்த அலை வேகத்தின் காரணமாக காசிப தவம் கலைந்து அவருடைய மாயையிலே சிக்கி விடுகிறார். அறிவு தன் விழிப்பு நிலை பிறளாத தெளிவில் 5 பெரும் பழிச்சைகள் விளைய வழி ஏது என்கிற மகரிஷி. இப்ப கசிப முனிவர் அறிவிலிருந்து விலகிவிட்டார், விழிப்பு நிலை தவறிவிட்டார், மாயையில் சிக்கிவிட்டார். இப்போ தவத்தில் உயர்ந்த அறிவில் சிறந்த காசியபரும் அரக்கியாக இருந்தாலும் தோற்றத்தில் அழகிய பெண் வடிவத்திருக்கின்ற மாயையும் இணைந்த போது எது பிறக்கும்? கணக்குல பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். இப்ப காசியபர் பிளஸ், மாயை மைனஸ், ரெண்டு சேர்ந்தா எது பிறக்கும்? மைனஸ் தான் பிறக்கும். மைனஸ் அரக்கத்தனம். அதனால் சூரபத்மன் பிறந்தான். மாயையின் வெளிப்பாடாக சூரபத்மன் பிறந்தான். அவனுக்கு துணையாக அடுத்த யார் பிறக்கிறாங்க என்றால் சிங்கமுகன். மாயை கெட்டவளாக இருந்தாலும் கூட மூலம் யாரு? அதாவது ஓஷோ கேட்பாரு, சைத்தான் நல்லவனா கெட்டவனா? யாரு நல்லவன் சொல்ல முடியும்? சைத்தான் கெட்டவன். அடுத்த கேள்வி கேட்பார், ஆண்டவன் நல்லவனா கெட்டவனா? ஆண்டவன் பரிசுத்தாவி இல்லையா, மிகச்சிறந்தவன், நல்லவன். சரி, இந்த கெட்டவனை படைத்தது யார்? ஆண்டவன். அப்போ படைக்கப்பட்டவன் மேல் குற்றமா, படைத்த மேல் குற்றமா அப்படின்னு கேட்டு தெரிவார். அது மாதிரி இப்ப மாயை அரக்கத்தனத்தின் பிரதிநிதியாக இருந்தாலும் கூட மூலம் ஏது? அது இறைநிலை தானே. அப்போ அவள் அந்த அரக்கியாக இருக்கின்ற மாயை கூட தன்னுள் இருக்கின்ற அறிவோடு ஒரு சனம் நின்றாலும் அவள் தெய்வீகமாகத்தான் உணரப்படுகிறாள். அந்த நேரத்துல இந்த அறிவில் சிறந்த காசிபரோடு இணைந்ததால் பிளஸ் பிளஸ் சேர்ந்தது, சிங்கமுகன் என்ற ஞானி பிறந்தான். அடுத்து இவருடைய மைனஸ் அவருடைய மைனஸ் சேர்ந்த போது ஆசை உருவெடுத்தது, அஜமுகி. அதே போல ஆணவத்தின் தம்பியாக தாடகாசுரன் பிறந்தான். இப்படி பத்மாசுரன், தாடகாசுரன், சிங்கமுகன், அஜமுகி என்று 3 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தார்கள் இந்த தம்பதிக்கு. அந்த 4 பேருக்கும் தந்தையாகிய காசியப முனிவர் தர்மத்தை போதிக்கிறார். உலகத்தில் தர்மம் தான் சிறந்தது என்று அவர் போதிக்கிறார். தாய் மாயையோ, உன் தந்தை சொல்வது போல் கேட்டால்
நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. இந்த உலகம் அனுபவதற்கென்றே நாம் வந்திருக்கிறோம். சகல இன்பங்களையும் தூய்க்க வேண்டும் என்றால் நாம் சுயமாக சம்பாதித்து தூய்ப்பதற்கு நீண்ட காலமாகும், வயதாகிவிடும். எனவே அடுத்தவர் திறமையை, அடுத்தவர் உழைப்பை, அடுத்தவர் பொருளை சுரண்டி வாழ்வது எளிது. அப்படி சுரண்டுவதற்கும் சாமர்த்தியம் வேணும். அந்த சாமர்த்தியத்தை பெருக்கிக் கொள்வதற்கு நீ தவம் செய். அதாவது காமிய தபஸ் என்று பெயருங்க அதுக்கு. ஒன்றை பெற வேண்டும் என்று அதற்காக மட்டுமே செய்கின்ற தவம் காமிய தபஸ். எனவே இந்த 3 பேரும் சிவனை நோக்கி கடும் தவம் செய்தார்கள். அதாவது உத்தரமேரு என்ற பகுதியில வஜ்ரஸ்தம்பத்தை நட்டு அதுல ஒற்றை காலில் நின்று தவம் செய்தார்கள் என்று குறிப்பு உண்டு. என்ன என்றால், உத்திரம் என்பது வடக்கு திசை, ஞானம் உள்ள திசை. அந்த ஞானம் பெற்றவர்கள் தெற்கு நோக்கி பார்க்கின்ற போது அது தட்சிணாமூர்த்தி தத்துவம். அப்ப சீடர்கள் தெற்கு நோக்கி அமர்வார்கள், வடக்கு நோக்கி அமர்வார்கள், குரு தெற்கு நோக்கி அமர்வார். அப்ப தட்சிணாமூர்த்தி குரு தத்துவம், மனிதன் பெற வேண்டிய ஞானத்தை போதிப்பதற்கான குரு தத்துவம், அது சிவ தத்துவம் கூட. எனவே அந்த உத்தரமேரு என்ற ஞானத்தை நோக்கிய திசையில் அவங்க தவத்தை செய்கிறார்கள். அதே போல வஜ்ரஸ்தம்பம் என்பது உறுதியான ஸ்டேபிள் மைண்ட், சலனமில்லாத வைராக்கியம். அது அப்படி செய்த போது ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் இறைவனை உணர்கிறார்கள், சிவ தரிசனம் கிடைக்கிறது. சரி, காமிய தபஸ் செய்கிறீர்கள், என்ன வேண்டும்? 1008 அண்டங்களை நானே ஆள வேண்டும். இந்த பிரபஞ்சத்துல இன்றைக்கு விஞ்ஞானம் அளக்கவில்லை. மில்கி வே கேலக்சி என்று ஒரு மண்டலத்தை சொல்லுகிறது. இந்த மண்டலத்திற்கு அருகில் உள்ளது ஆண்ட்ரோமேடா கேலக்சி. அதை தவிர இனி எத்தனை மண்டலங்கள் உள்ளது என்பதை விஞ்ஞானம் அறியவில்லை. ஆனால் கந்தபுராணம் சொல்லுகிறது 1008 அண்டங்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் நான் ஆள வேண்டும். சரி, 108 யுக காலம் வாழ வேண்டும். ஒரு யுகத்துக்கு கணக்கே வேற விதமா சொல்லுவாங்க. அப்போ மரணம் இல்லா பெருவாழ்வு வச்சுக்கங்களேன், அப்படி வாழ வேண்டும். சரி, 3வது இந்திரஜால ரதம் வேண்டும். இந்த 3 வரங்களை வேண்டினார்கள். இப்ப என்ன கருத்து என்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதும் நானே ஆள வேண்டும், நீண்ட நெடிய காலம், கிட்டத்தட்ட மரணம் இல்லாத வரைக்கும் நான் ஆண்டு கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு இந்திரஜால ரதம், மனம் என்று இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அப்ப மனசுக்கு என்ன வேகம்? வாயு வேகம், மனோவேகம். அப்போ இந்த ரதம், இந்த மனம், வேகமிக்க மனம் இருந்தால்தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும். அந்த 3 போதும் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு என்று பெற்றுட்டார்கள். இதை கொண்டு, ஏன்னா பிரபஞ்சம் முழுவதும் ஆட்சி உன்னுடையதுட்டாங்க, அப்ப யார் இவனை வெல்ல முடியும்? அப்ப 3 லோகங்களையும் வென்று இவர்களே ஆண்டதாக சொல்லப்படுகிறது. சரி, அதிகாரம் வர வர ஆணவம் அதிகமாயிடும். ஆணவம் வந்தது என்றால் தர்மம் நிற்காது. ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்ன விளைவு வரும்? ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி 2 இருக்கும். கண்ணதாசன் அழகா சொன்னார், வாசல் 1 இருக்கும், ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி 2 இருக்கும்னாரு. நான் ரொம்ப காலம் சிந்தித்த பாடல் இது. அது என்ன, வாசல் 1, ஆசை கொண்ட நெஞ்சம் வழி 2 என்றால், செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை விதி தெய்வத்தின் சட்டம். வாசல் 1 இருக்கும், ஆசை கொண்ட நெஞ்சம் தன்னில் வழி 2 இருக்கும். ஒன்று, எந்த மனிதனும் துவக்கத்தில் தர்மம் சார்ந்துதான் தப்பு செய்வான். அடைய முடியாத சூழல் வருகின்ற வர 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 அதர்மத்தை போய்விடுவான். அப்போ ஒரு பொருளை அடைகின்ற இலக்கில் ஒரு
காலம் வரைக்கும் தர்மத்தோடு இணைந்திருக்கும். அடைய முடியவில்லை என்கின்ற போது, எப்படியாவது அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற போது அதர்மத்தில் கால் வைக்கும். எனவே ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி 2 அமைந்துவிடும். தர்மம் சார்ந்தும் இருக்கும், அதர்மம் சார்ந்தும் இருக்கும். இப்போ துரியோதனன் கெட்டவன் தானே, ஈ இருக்கும் இடம் கூட ஈயேன் போ என்று பாண்டவர்களுக்கு ஊசி முன் இடம் கூட தரமாட்டேன் என்று மறுத்தான். இது அதர்மம். ஆனால் கர்ணனுக்கு அங்க தேசத்தையே பரிசாக தந்தான். இது தர்மம். எனவே ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி 2 இருக்கும். அப்போ எது அதிகமாகிறதோ அது பாவ கணக்கை கூட்டிக் கொண்டே வந்து புண்ணியத்தை அமுக்கிவிடும். பாவம் பெருகின்ற போது தண்டனை வரணும் இல்லையா? அப்ப யார் தண்டிப்பாங்க? இறைவன் தானே. அப்போ இந்த ஆணவத்தின் வசப்பட்டு இதெல்லாம் துன்பப்படுகிறது. அதிகமா சாப்பிடணும் ஆசை வருதுங்க. ஆசை மனசுக்கு 2 சாப்பிட்டாலும் பத்தல, 4 சாப்பிட்டும் பத்தல, 6 சாப்பிட்டும் பத்தல. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் அதை செரிமானம் பண்ண முடியாம வயிற்று வலி வந்துருது இல்லையா? அப்ப இன்பத்தை விரும்பிய மனசு இப்ப வயிற்று வலியால் துடிக்கின்ற போது மனசும் சேர்ந்துதானே கதறுகிறது. அப்ப மனதின் இயல்பு இன்பத்தை நோக்கியதாக இருந்தாலும் அளவுமுறை மீறச் சொல்வதால் உடல் இயலாமையாலும் சரி, இல்ல கருத்து வேறுபாடுகளாலும் சரி மனம் துன்பப்படும். இதான் மனதினுடைய இயல்பு. அதனால் இந்த மனம் என்ன செய்தது? அளவுக்கு அதிகமாக செயல்படுத்த வற்புறுத்தி 5 புலன்களை பாழ்படுத்தியது. உழைக்கின்ற நேரத்திற்கும் திறமைக்கும் மேலாக உழைக்க சொல்லி உடலை வருத்தியது. அப்போ கர்மேந்திரங்களும் நொந்து போயின, ஞானேந்திரங்களும் நொந்து போயின. அவை எல்லாம் யார்கிட்ட சொல்ல முடியும்? உயிரிடத்துல சொல்லுகிறது. இந்த மனசு படுத்துற பாடு எங்களால சமாளிக்க முடியல. நீ எங்களுக்கு அதிகமா இருந்தா தானே நாங்க சரியா செயல்பட முடியும். என்னால முடியலையே. இப்ப உயிர் சொல்லுகிறது, நான் என்ன பண்ண முடியும்? இருக்கிற வரைக்கும் அவன் என்ன சொல்றானோ அதை நான் எண்ணமாக வெளிப்படுத்தி கொண்டிருப்பேன். முடியலையா, உங்களோட சேர்ந்து நானும் சேர்த்து போயிடுவேன். அப்ப என்ன பண்ணலாம்? வாங்க, நம்ம எல்லாருக்கும் மூலப்பொருள் இது சிவம் தானே. அப்போ இந்திரியங்களும் இந்திரியங்களுக்கு மூலமாகிய உயிரும் உயிரென்ற பிரம்மாவும் சிவனிடத்துல போய் முறையிடுகிறார்கள். இந்த மனிதனாக வந்த பிறகு இவருடைய மனம் என்ற அரக்கத்தனத்துல சிக்கிக்கொண்டு எங்களால் சமாளிக்க முடியவில்லை. இதிலிருந்து அறிவாகிய தெய்வம் நீங்க தான் என்னை காப்பாற்றணும் என்று சொல்றார். அப்போ சிவபுரம் சொல்றாரு, என்னுடைய 6 அம்சங்களும் நிறைந்த முருகன் என்ற தர்மத்திற்கு இணைந்து புலன்களை பயன்படுத்துகின்ற ஒரு கடவுளை உருவாக்குகின்றேன். அவன் மூலமாக அரக்கத்தனம் வெல்லப்படும் என்று வரம் தருகிறார். இப்போ சூரபத்மன் அப்படின்ற வார்த்தையில பாத்தீங்கன்னா பத்மம், பத்மாசனம், பத்ம வியூகம் என்று எந்த இடத்துல வார்த்தை குறிப்பிடப்பட்டாலும் அது விந்துநாதத்தால் சூழப்பட்டிருக்கின்ற ஆத்மாவை குறிக்கும். அதனால்தான் சூரபத்மன் இருக்கின்ற இடம் எது என்றால் இலங்கையில் அந்த கடல் சூழ்ந்த இலங்கை பகுதி, அதன் மையத்துல வீரமகேந்திரபுரம், அதை சூழ்ந்து மலைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு கிரௌஞ்ச மலை என்று பேர். அப்போ அந்த கிரௌஞ்ச மலைக்குள் பாதுகாப்பாக வீரமகேந்திரபுரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மொத்தத்தையும் சூழ்ந்து கடல் இருக்கிறது. இப்ப இந்த அமைப்பு ஏன் இப்படி பயன்படுத்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வித்து சக்தியை சூழ்ந்து, அதாவது வித்து குழம்பு என்று முதல்ல சொல்லுவாங்க இல்லையா திரவ பொருளாக. எனவே விந்து சக்தியை சூழ்ந்திருக்கிறது. அதன் மையத்தில் ஆணவம் என்ற உயர்ந்த மலை இருக்கிறது. அந்த மையத்திற்குள் பாதுகாப்பாக ஆணவம் குடிகொண்டிருக்கிறது, ஆத்மா குடிகொண்டிருக்கிறது. அப்போ ஆணவத்தை தகர்த்தால்தான் ஆத்மாவை நெருங்க முடியும். அப்ப வித் சக்தியை கடைந்து ஆணவத்தை அழித்து
வீரமகேந்திரபுரத்துக்குள் போய் அந்த பத்ம வியூகமாக இருக்கின்ற மூலாதாரத்தில் இருக்கின்ற ஆத்மா இருக்கின்ற மாயை வெல்ல வேண்டும் என்பதுதான் சூரசம்ஹாரம். சரி, இப்போ ஆணவம், கண்மம், மாயையை சிக்கிய அரக்கத்தனம், அதுல எத்தனை இருக்குங்க சூரபத்மனுக்கு? எல்லா வரங்களும் பெற்றவன். ஆனா இவன் பெற்ற கொடுந்தவங்கள் மூலமாக பெற்ற அத்தனை வித்தைகளும், வளர்த்து கொண்ட அறிவும், செய்த செயலும் எல்லாம் அதர்மத்தையே அதிகமாக விளைத்தன. அந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற அதர்மத்திலிருந்து விலகி கிரௌஞ்சமலை என்ற ஆணவத்தை அழித்து அதற்கு மூலமாக இருக்கின்ற தாடகாசுரனை வதம் செய்த பிறகு உள்ள சூரபத்மனை நெருங்கணும். இப்போ சூரபத்மன் அதுக்கு முன்னாடி சிங்கமுகன் எப்படி விபீஷன் ராமாயணத்துல ராவனுக்கு புத்திமதி சொல்கிறானோ அதே போல சிங்கமுகனும் அறிவுரை சொல்லுவான். இதுல பத்மாசுரனுக்கு பிறந்த குழந்தைகள் 4 பேருங்க. அது மிக அற்புதமான விளக்கம் அதில் இருக்குது. பானுகோபன், அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரபாகு, 4 பசங்க பத்மாசுரனுக்கு. இப்போ வித்து சக்தி மையமாக கொண்டவன் சூரபத்மன். அங்கிருந்து எதெல்லாம் பிறக்குதுன்னு பாருங்க. பானுகோபன், அதாவது அவன் பிறந்து தொட்டில தூங்கிட்டு இருக்கிற போது சூரிய வெளிச்சம் தெரிஞ்சுதான். என் தூக்கத்தை கெடுக்கிறது என்று சொல்லி நேர மேல போய் சூரியனை சிறைப்படுத்தி தொட்டில் காலில கட்டி விட்டுட்டானா. அப்ப என்ன பொருள்? சூரியனை சிறைப்படுத்தி விட்டான் என்று சொல்றாங்க. அது என்ன கருத்து தத்துவார்த்தமாக அப்படின்னா, மனம் அறிவை அடிமைப்படுத்தியது என்று பொருள். அதாவது சூரியன் என்றால் வெளிச்சம். அறிவின் வெளிச்சத்தில் இன்பத் துன்பங்களாக காரணம் தெரியும். அப்ப அறிவுபூர்வமாக வாழ்ந்தால் நன்மையை செய்யலாம். இவன் ஆணவத்துக்கு பிறந்ததுனால, மாயை பிறந்ததுனால இவன் அறிவை மதிக்கவில்லை. அப்போ தன்னுடைய சுகத்திற்கு இடையாக இருக்கின்ற அறிவை சிறைப்படுத்தி விட்டான். அப்ப பானுகோபன் என்பது அறிவை சிறைப்படுத்திய மனம். அடுத்து அக்னிமுகன். அக்னி என்றால் வெப்பம். நம் உடலிலே குண்டலினி சக்தி என்பதை வெப்ப சக்தியாக போன இதுல கூட மாரியம்மன் தத்துவத்துல சொன்னோம். அது அக்னிமுகன். 3வது இரண்யன். இது தனியாகவே தசாவதாரத்துல இல்ல நரசிம்மாவதாரத்துல பேசப்படும். அப்ப இரண்யன் யார் என்றால், நானே கடவுள் என்று சொல்லக்கூடியவன். எப்படி? ஆத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவை அறிந்து உணர்ந்து விட்டால் மனம் அறிவாகிய மனிதன் தெய்வம் தானே. ஐயப்படாது அகத்தது உணர்வானே தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அதான் நானே கடவுள் என்றான் இரண்யன். அப்போ இரண்யன் என்பது ஆத்மா. வஜ்ரபாகு என்றால் வைராக்கியம். அப்ப இதெல்லாம் அடைவதற்கு மன உறுதி வேண்டும். அப்ப இந்த 4 குழந்தைகளும் என்ன கருத்தை சொல்லுகின்றன என்றால், நம்முடைய மனமானது வைராக்கியத்தோடு செயல்பட்டு குண்டலினி சக்தி மூலம் ஆத்மாவை அறிந்துவிட்டால் தன் மூலமான பரம்பொருளை அறிய முடியும் என்பது கருத்து. அதனால்தான் பானுகோபன் யுத்தத்தில் கலந்து கொண்டாலும் ஒரு கட்டத்துல அவனுடைய அஸ்திரங்கள் முருகத்திலே செயலற்று போகின்ற போது அவன் உணர்ந்து கொண்டான், இவன் சாட்சாத் சிவபெருமானின் அம்சம். அதை புரிந்த பிறகு அவன் திரும்பி தன் தந்தையிடத்தை சொல்கின்றான், வந்திருப்பவன் இளைஞன் முருகன் அல்ல, சாட்சாத் சிவபெருமானின் அம்சமே வந்திருக்கின்றான். நாம் எதனால் அழிக்கப்படுவோம்? என் அம்சத்தால் அல்லாது வேறு எதனாலும் உனக்கு மரணம் இல்லை என்றுதான் வரோம். அப்போ சிவனின் அம்சம் முருகன். எனவே சிவபெருமானே முருகனாக வந்து விட்டார். அதனால்
தேவர்களை விடுவித்து நம்மை முருகனிடத்திலே சரணடைவது நமக்கு பெருமைக்குரியது என்று சொல்லி சூரபத்மனிட்ட சொல்லுகின்றான். ஆனா மாயை சிக்கிய மனசுக்கு அறிவுரை ஏற்காது. எனவே பானுகோபன் சொன்ன அறிவுரையை சூரபத்மன் ஏற்கவில்லை. தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து பானுகோபன் உயிரை நீத்தான். இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் அவரால் பெற்ற அந்த பலன் எல்லாமே அறிவை மதித்து வாழ தவறியதால் அத்தனை மேன்மைகளும் இழந்து விட்டான். அதுக்கு அடுத்து சூரபத்மனே நேரடியாக யுத்தத்திற்கு வருகிறான். அவனுடைய அஸ்திரங்கள் எல்லாமே முருகனுடைய அஸ்திரத்துக்கு முன்னாடி நிக்க முடியல, எல்லாமே இழந்து போகிறது. பிறகு கடைசியில அவன் விருட்சமாக மாறி நிற்கிறான். முருகன் சக்தி ஆயுதத்தினால அந்த விருட்சத்தை இரண்டாக பிளந்து ஒரு பகுதி சேவற்கொடியாகவும் மறுபகுதி மயில் வாகனமாகவும் மாற்றி தனக்கு அவற்றை உடமையாக வைத்துக் கொண்டான். இது என்ன கருத்து என்றால், விருட்சமாக பரவி நிற்கிறான். அதாவது மூலாதாரத்தில் வேரூன்றி துரியத்தில் கிளை பரப்பி உயர்ந்து நிற்கின்ற ஆணவ விருட்சம் என்று பொருள். இப்ப ஆணவம் அதிகமாச்சுன்னு என்ன சொல்றோம்? தலை கனம் சொல்றோம் இல்லையா? அப்ப அதுக்கு மூலம் எங்க? கீழே ஆத்மா. அப்ப ஆத்மாவுக்கென்ற எண்ணங்கள், அனுபவங்கள், ஆசாபாசங்கள் அது எழுச்சி பெற்று மூளையிலே படர்ந்து ஆணவமாக மற்றவர்களை ஆட்டி வைக்கிறது. அதான் ஆணவ விருட்சம். அது மூலாதாரத்திலே வேரூன்றி உச்சியில் கிளை பரப்பி அனைத்தையும் ஆள்கின்ற ஆணவ விருட்சமாக சூரன் நின்றான். அந்த ஆணவத்தை அழிக்கின்ற வழி என்ன என்றால், கூர்மையான சக்தி வேல். அதாவது நுணுகி நின்று உயிர் உணர்வை உணர்ந்து உயிருக்கு உட்பொருளாகிய தெய்வத்தை அறிகின்ற வழி சக்தி வேல், குண்டலினி தவம். அப்படி அறிந்த போது இரண்டாக பிளந்தான். ஒன்று விடியலை அறிவிக்கின்ற சேவல், இன்னொன்று மயில் வாகனம். இது எதை குறிக்கிறது என்றால், அறிவின் விடியலை அறிவிப்பது சேவற்கொடி. அறிவு விழிப்படைந்தால்தான் ஆணவத்தை வெல்ல முடியும். அப்ப அறிவின் விழிப்பை அறிவிப்பது சேவற்கொடி. அப்படி அறிவு விழிப்படைந்தால் எதை அறிகிறது என்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் மூலப்பொருள் ஒன்றேதான். இந்த பிரபஞ்சம் எண்ணிறந்த தோற்றங்களாக அமைந்திருக்கிறது. அதனால் அது மயில் வாகனம். பல நிறமான தோற்றங்கள் உடையது இந்த பிரபஞ்சம். அதை வள்ளல் பெருமான் வானத்தின் மீது மயிலடக் கண்டேன், மயில் குயிலாச்சதடி சகையே என்று ஒரு பாடலை சொல்லுவார். என்ன பொருள் என்றால், ஆத்மாவை பார்க்கிறோம், உடம்பு பார்க்கிறோம், பிறகு ஆத்மாவை பார்க்கிறோம். உடலை கடக்கின்ற போது பிரபஞ்சத்தை பார்க்கிறோம். பிரபஞ்சத்தையும் கடக்கின்ற போது சுத்த வெளியை பார்க்கிறோம். அப்போ மயில் போல் இருக்கின்ற பல வண்ணம் வகையான தோற்றம் இருக்கின்ற பிரபஞ்சம் அது விண்கலம். அது வானத்தின் மீது மயில் ஆடுவதை போன்றது. அதையும் கடந்து தாண்டிய போது, சக்திகளத்தை தாண்டி சிவகலத்தோடு இணைந்த போது மயில் குயில் ஆச்சுதடி சகியே, குயில் கருமை நிறம். அப்ப இத்தனை வண்ணங்களுக்கு மூலம் கருமையாகிய அந்த சுத்த வெளியே என்று அதை அறிவதற்கான வழி மயில் வாகனம் என்று அந்த இரண்டு நிலைகளை முருகன் வாகனமாக எடுத்துக்கொண்டான். அப்போ முருகனை வணங்குகின்ற போது நாம் சேவற்குடி என்ற அறிவின் வெளிச்சத்தை பெற வேண்டும் என்றும் நினைக்கணும். இந்த மயிலை போலவே இந்த பிரபஞ்சம் பல வகையான பேதங்கள் உள்ள, நிறங்கள் உள்ள, தோற்றங்கள் உள்ளது. இதை கடந்து போக வேண்டும். அப்படி கடந்து போகணும் அப்படின்ற கருத்தை தான் நிர்வாணம் என்று சொல்வார்கள். அதாவது வானம் என்பது இந்த மயில் வாகனத்தோடு இணைந்தது. நிர்வாணம் என்பது குயில் போன்றது. வானம் கடந்த நிலை நிர்வாணம். ஆனா ஆன்மீக நூல்களிலே எந்த இடத்துல நிர்வாணம் என்ற வார்த்தை வந்தாலும் 3 சுழினாதான் பயன்படுத்துறாங்க. அது தவறான எழுத்து. அதாவது பக்குவம் அடைந்து
வேதங்கள் உள்ள வானம் என்ற இந்த பிரபஞ்சத்தை கடந்து வேதமற்ற நிலைக்கு போவது நிர்வாணம், வேதம் கடந்த நிலை. அப்போ மனம் பக்குவம் அடைகின்ற போது வேதம் கடந்த நிலையை தொடுவது நிர்வாணம். தாயின் கர்ப்பத்தில் உருவான சிசு 9 மாதம் வளர்ச்சி பெற்று பிரசவிப்பது நிர்வாணம். வளர்ந்த மனிதன் ஆடையின்றி நிர்வாணமாக தெரிவது ஞானம் அல்ல, அவமானம். அது புரியாதனால தான் மகாவீரரை நிர்வாணமாக்கிறாங்க. புத்த நிர்வாணம் என்று சொல்லி புத்தர் நிர்வாணமாக்குறாங்க. அது ஆடையின்றி தெரிவது அல்ல அதுக்கு பொருள். அது பேதம் கடந்த நிலை நிர்வாணம், பேதங்கள் உள்ள நிலை இந்த பிரபஞ்சம் வானம் என்று அந்த கருத்தை சொல்லி நிறைய செய்வோம். இன்னும் கொஞ்சம் கருத்து இருக்கு, அது அடுத்த இன்னொரு வகுப்புல அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். ஏன்னா முருகனுடைய தத்துவம் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு, வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதே போல வைகாசி விசாகம் திருவிழாக்கள் எல்லாம் இருக்கு, அதனுடைய தாத்பரியத்தெல்லாம் இன்னொரு வகுப்புல நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான விளக்கம். இது ரொம்ப நீண்ட விளக்கம் ஐயா. ரொம்ப அழகா கடைசியில் கடந்து வேதம் கடந்த நிலை நிர்வாணம்னு முடிச்சிருக்கிறீங்க. ஆனால் அதில் நீங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே வந்தீங்க, நிறைய எழுதியிருக்கோம். மகாபாரதத்தை பொறுத்தும், அதில் இந்த இதிகாசங்களை பொறுத்தும், அந்த ராமாயணம், கந்த புராணம், இதுகளெல்லாம் கொண்டு இந்த ஆணவம், கண்மம், மாயை, அந்த ஜீவ முக்தி நிலை, இதிகாசங்களை எல்லாம் புரிந்து நிறைய சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். முருகன் அந்த அவங்க வழிபாட்டில் என்ன மாதிரி இது இருந்திருக்குது, இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வழிபடுறது அப்படிங்கிறது இந்த பக்தி மார்க்கத்தில் உள்ளவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ரொம்ப இதாக இருக்கும், ஞான மார்க்கத்துக்கு வர்றதுக்கு வசதியாகவும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த நிலை நம்ம மனவளக்கல்ல வந்தவங்களுக்கு பிறகு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேசாகவும் இருக்கும். நல்ல அழகாக இதை விளக்கப்படுத்திடுங்க ஐயா. அடுத்தடுத்து வர்ற உங்கள் ஸ்பீச்சில் இன்னும் நிறைய நாங்கள் கேட்டு நிறைய என்ன தெளிவுபடுறோம்னு கேட்டுட்டு, ஏன்னா டைம் ஆக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க கேள்வி கேட்க. அவங்களோட இணையம் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தங்கராஜ மாஸ்டர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. இது சொல்றதே விலங்கையில நாம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நின்றிருக்கிறோம்ன்றதும் உண்மையிலேயே காந்தத்தையும் கந்தனையும் ஒன்றாக இணைச்சு நிறைய விஷயம் சொன்னீங்க. எனக்கு நிறைய பேர் இருக்கிறபடியா ஒரே ஒரு சந்தேகம், அந்த குருசேத்திரம் என்ற ஒரு இது சொன்னீங்க ஐயா, அதை மட்டும் ஒருக்கா சொல்லுங்க. குருசேத்திரம் என்பது உண்மையாக அதிட கருத்தை மட்டும் ஒருக்கா சொல்லுங்க ஐயா. குரு குரு என்றால் அறிவு, சேத்திரம் என்றால் அறிவின் இயக்க களம். அப்ப அறிவாகிய சுத்தவெளி சிவம், அதுவே இந்த பிரபஞ்ச களமாக வளர்ச்சி மாற்றம் பெற்றிருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தின் தன்மாற்றங்களிலே பஞ்சபோதங்கள், ஜீவராசிகள், அதுல மனிதனாக வந்திருக்கிறோம். இப்ப மனிதனுக்குள்ளே குருச்சேத்திரம் இருக்கு. என்ன, நம்முடைய அறிவு ஒன்றை சொல்லுகிறது, மனம் அதை மறுக்கிறது. சில சமயம் ஏற்றுக்கொண்டாலும் பல சமயங்களிலே மனம் மறுக்கிறது. அப்போ பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே நடக்கின்ற யுத்தம் குருச்சேத்திரம். அதான். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நிரஞ்சனாமா, நிரஞ்சனாமா, டாக்டர் பாலா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். இப்ப என்ன ஒரு சந்தேகம், தவத்தில் உயர்ந்த காசிப முனிவர் அப்ப ஏன் அவர் மாயைன்ற பிடியில சிக்கிறார், என்ன காரணம்? மற்றது சிவனுக்கு 6 முகங்கள், சிவனின்ற அதே சக்தி தான் முருகன் என்று சொன்னா அந்த 6 முருகன்ல எப்படி காட்டப்படுது ஐயா? முருகனில சரவண பவன் சொல்றாங்க பாருங்கய்யா, அந்த 6 தன்மை வெளிப்படுத்தக்கூடிய மந்திரம் தான் சரவண பவ. சிவனுக்கு நம சிவாய, ஏன்னா அதுல காந்தத்தின் வெளிப்பாடு கிடையாது. அப்ப காந்தமாக உணர்கின்ற சிறப்பு வந்தது ஜீவன்களில தான். அப்போ சிவம் சுத்த வெளி, சக்தி விண்ணு, பஞ்சபூதங்கள்
அதிபதி வந்து விநாயகன், உயிர்களுக்கு அதிபதி முருகன், ஜீவன்களுக்கு அதிபதி முருகன். அதனால் உணர்கின்ற சிறப்பு முருகனுக்கு தான் இருக்கு. அப்ப அந்த முருகன் அந்த 6 முகங்களும் அதுக்கு அது இந்த சிவன் 6 முகத்திலே எதாக காட்டப்படுது ஐயா? 6 சிவனுக்கு 6 முகங்கள்னு சொன்னீங்களானே, அந்த 6 அதுல 6 காட்டப்படுதா ஐயா? அது அடுத்த வாரம் சொல்லட்டுங்களா ஐயா? அந்த ஏறுமை ஏறி விளையாடு முகம் ஒன்றுன்னு ஒரு கவி இருக்குல்ல, அதுல ஒரு குறிப்பு இருக்கு. நான் அதை சேர்த்து அடுத்த வாரம் சொல்றேனே. சரி ஐயா. நன்றி ஐயா. நிரஞ்சனாமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு அருமையான ஒரு சின்ன தலைப்பு எடுத்து எவ்வளவு துல்லியமாக சுத்தவழியாகிய சிவத்தில இருந்து மனிதன் வர தன்மாற்ற சிறப்புகளை தெய்வங்களோட பெயர்களோட தொடர்பு படுத்தி விளக்கி, புராண இதிகாசங்களோட தொடர்பு படுத்தி அருமையா இருந்த ஐயா. கடைசியில களங்கங்களுடன் செயல்படும் போது எவ்வாறு மனிதன் அசுரன் ஆகிறான், அசுர குணங்கள் அதுதான் களங்கங்கள் நீக்கினால் இறைநிலையை எவ்வாறு அடையலாம் ஐயா. மகர்ஷியின் தத்துவங்களை எவ்வளவு துல்லியமாக இந்த கந்தன் என்ற தலைப்புக்குள்ள கொண்டு வந்து விட்டிருக்கிறீர்கள். மீண்டும் தொடர்ந்து மீதியையும் எங்களுக்கு தர வேணும் ஐயா. உங்களுடைய தொண்டு சிறக்க வேணும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி ஐயா. ஸ்ரீமதி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். என்னையா நீங்க இந்த காந்த தத்துவத்தை சொன்னீங்க. இந்த காந்த தத்துவத்திலயே காந்தம் என்பது ஒரு தென்முனை வடமுனை தென்முனைன்னு சொல்லுவோம். அப்ப அதை நம்ம வள்ளி தெய்வானைன்னு சொல்லுவாங்க. அப்படி எடுத்துக்கொள்ளலாம் தானே ஐயா? ஆமா, அது 2 கருத்து இருக்கு. ஒண்ணு வந்து வள்ளி தெய்வானை வந்து ஈர்ப்பும் விளக்கும் 2 சக்தி தான். இன்னொரு வகையில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உயர்ந்தத்தையும் இறைவஞ்சிருக்கிறான், தாழ்ந்தலே இருக்கின்றான். அதாவது தேவேந்திரனுடைய மகள் தேவயானை, அவளை மனைவி ஏத்துக்கிறாங்க. ஒரு வேடுவனுடைய மகள் வள்ளி, அதை ஏத்துக்கிறாங்க. அப்ப உயர்வு தாழ்வு என்ற பேதம் அற்றது இறைநிலை என்று காட்டுவதற்கும் அதை சொல்லுவாங்க. அப்படியா? 2 கதை எடுத்துக்கலாம். ஒண்ணு பஞ்சபம் எடுத்துட்டாக்க ஈர்ப்புக்கும் விளக்குக்கும் ஒன்று, ஜீவன் எடுத்துட்டாக்க பேதம் கடந்த நிலை ஒன்று. 2மே சரியான பொருத்தமுள்ள விளக்கம் தான். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு கேள்வி ஐயா. இந்த இதிகாசங்கள், இந்த புராணங்கள், இதுகள் எல்லாம் கூறப்பட்டிருக்கிற இந்த விஷயத்த நீங்கள் ஆய்ந்து இப்படியெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறீங்க, அது விளங்குது. ஆனால் இந்த இதுகள்லயும் அப்படியான விஷயங்கள், விளக்கங்கள் மறைமுகமா இருக்கு ஐயா. இதிகாசங்களுக்கே அப்படியான விளக்கங்கள் அதுதான் சரியான விளக்கம். இதுதான் சரியான விளக்கம் ஐயா. ஆமா, ஏன்னா உங்களுக்கு எந்த கோணத்தில் கேள்வி கேட்டாலும் ஒரே மாதிரியான பதில் வரும். அதாவது மாற்று கருத்து இல்லாத, முரண்பாடு இல்லாத பதில் வரும். இதுல கதைகள் மூலமா எடுத்துட்டோம்னா ஒரு கேள்வி கேட்கறது மாற்று கருத்து அங்க வந்துடும், அது பதில் சொல்ல முடியாது. அது எல்லா இதிகாசங்கள்லயும் எல்லா நிகழ்ச்சிகளையும் அதை நாம பார்க்கலாம். நன்றி. உங்களோட முயற்சி பெரிய ஒரு முயற்சி ஐயா இதுக்கு. உங்களுக்கு குறைஞ்சது 4 மணித்தியாலம் என்றாலும் ஒரு கிளாஸ் போட்டா தான் ஐயாலாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் நடத்துவாரு கோயம்புத்தூர்ல கிளாஸ். பயங்கரமா நல்ல சந்தோஷமா இருக்குல்ல ஐயா. இத்தனை விஷயம் தெரியாம இருந்திருக்கிறோம் ஐயா. சொல்ல பெரிய அற்புதமா இருந்தது. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அறிய. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வேற யார் பேசுறாங்களா? இல்லையே. யார் இருக்காங்களா? கை தூக்குறாங்களா? இல்ல ஐயா. இல்ல ஐயா. முடிச்சிடலாங்களா ஐயா? முடிச்சிடலாம் ஐயா. வாழ்த்துறீங்களா ஐயா? ஐயா வாழ்த்துற. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் துரிய நிலைக்கு வந்துருங்க. ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன்.
அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது இந்த அருப்பெரும் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மீண்டும் இந்த தொடரை நம்ம கொண்டு போகணும். நிறைய இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வள்ளி தேவானைக்கு இரவும் பகலனும்னா சொல்றாங்களே, அது அது அப்படி ஒன்று இருக்கா ஐயா? அதுல அது பொருந்தாதுங்க ஐயா. அதானே ஐயா சொல்றாரு. ஈர்ப்பு சக்தி, விளக்கு சக்தி சொல்லுவாங்க, அது ஒண்ணு. அதே போல உயர்வு தாழ்வு சொல்லலாம், அவ்வளவுதான். இரவு பகல் சொல்ல முடியாது. அதானே அப்படின்னா தெரியாதவங்க சொல்றாங்க. நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு ஐயா, நிறைய இருக்கு. ஆமாங்க ஐயா, ஏன்னா நிறைய மறைப்பொருள் தான் எல்லாமே. எல்லாம் மறைப்பொருள், எல்லாம் நம்ம யோசிச்சுதான் ஒவ்வொன்றுக்கும் எந்த கோணத்திலையும் மாறுபாடு இல்லாத பதில் வரணும். அது வரைக்கும் யோசிக்கணும். இப்ப இன்னைக்கு மகர்ஷி சொன்னதை அன்னைக்கு சொல்லிதான் யாரும் ஏத்துக்கவே மாட்டாங்க. சரிங்களா? கண்டிப்பா. அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி கதைகளும் இந்த மாதிரி இதுகளை சொல்லி தான் ஏத்துக்க வச்சிருக்காங்க. அது சரி. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு நம்ம எத்தனையோ வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்த சாமிஜி இன்னைக்கு இவ்வளவு விளக்கங்களை சொல்லும்போது நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கு ஐயா. ஆமாங்க. அன்னைக்கு ஏத்துக்க மாட்டாங்களே. அதான் சரி. சரியா, நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நிறைய செய்யலாமா? நன்றி ஐயா. தர்மினி அம்மா, உலக நல வாழ்த்து படிப்போம். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாரம்பரிய கருத்துக்கள் அனைத்துக்கும் மிகவும் அற்புதமாக குருவழியில் நின்று அற்புதமாக நமக்கு இந்த விளக்கங்களை தந்த ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த இணைப்பிலே கலந்து கொண்டுள்ள அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும், இந்த இதிகாச இந்த விளக்கங்களை கேட்டு லயிச்சு போயிருக்கிற அனைவருக்கும் நாங்கள் நன்றியை கூறி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று கூறி வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.